بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعدكم الله مغانم كثيرة تأخذونها فعجل لكم هذه وكف أيدي الناس عنكم ولتكون آية للمؤمنين ويهديكم صراطا مستقيما وأخرى لم تقدروا عليها قد أحاط الله بها وكان الله على كل شيء قديرا. ولو قاتلكم الذين كفروا لولوا الأدبار ثم لا يجدون وليا ولا نصيرا. سنة الله التي قد خلت من قبل ولن تجد لسنة الله تبديلا. وهو الذي كف أيديهم عنكم وأيديكم عنهم ببطن مكة من بعد أن أظفركم عليهم وكان الله بما تعملون بصيرا. صدق الله العظيم. முஃமின்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் பேரருளால் அல் ஃபத்ஹ் அத்தியாயத்தின் 19 வசனங்கள் வரைக்கும் உண்டான விளக்கங்களை பார்த்துள்ளோம். குறிப்பாக இதற்கு முந்தைய வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் பையத் செய்த அந்த சஹாபாக்களை பொருந்தி கொண்டதாகவும் அவர்கள் மீது தன் சக்கீனாவை அமைதியை இறக்கியதாகவும் மேலும் அவர்களுக்கு சமீபத்திய வெற்றியை வழங்கியதாகவும் மேலும் பல கனீமத்துகளை அவர்களுக்கு வழங்கியதாக அல்லாஹ் குறிப்பிட்டான். அதற்கான விளக்கங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஹுதைபியாவில் கலந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத் செய்து கொடுத்த அந்த சஹாபாக்களின் கண்ணியம், அவர்களின் உயர்வை அல்லாஹ் இந்த வசனத்தில் வெளிப்படுத்தினான். அல்லாஹ் கூறினான். மேலும் அவர்களுக்கு கனீமத்துகளையும் அல்லாஹ் வாக்களித்தான். அந்த கனீமத்துகள் எது என்பதை விவரித்த பொழுது குறிப்பாக ஹைபரில் கிடைத்த கனிமத் பொருட்கள் சம்பந்தமாக சொல்லப்படுகிறது என்று குறிப்பிட்டோம். ஹைபர் என்பது யூதர்கள் வசித்த பகுதி. யூதர்கள் வசித்த பகுதியை அதை கவனம் செலுத்தி அட்டாக் பண்ணுவதற்கான காரணங்கள் என்ன என்பதையெல்லாம் நாம் கடந்த வாரம் விளக்கமாக சொன்னோம். எதனால், என்ன காரணங்களால் அவர்கள் அட்டாக் பண்ணப்பட்டார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அதனுடைய இறுதியில் மூமின்களுக்கு எத்தகைய வெற்றியை வழங்கினான், எத்தகைய பொருள் செல்வங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்பதையெல்லாம் நாம் அல்லாஹ்வின் பேரருளால் கடந்த வாரம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கூறுகின்றான், வஅதகுமுல்லாஹு மகானிம கஸீரத்தன் தஅஹுதுனஹா. மேலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பல கனீமத்துகளையும் அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தான். ஃபஅஜ்ஜல லக்கும் ஹாதிஹி, இதை அல்லாஹ் உங்களுக்கு விரைவாக தந்தான். வகஃப ஐதியன் நாஸி அன்கும், உங்களை விட்டும் மனிதர்களின் கரங்களை அல்லாஹ் தடுத்து வைத்தான். வலிதகூன ஆயத்தல் லில் முஃமினீன், மேலும் மோமின்களுக்கு இது படிப்பினையாக இருப்பதற்காக அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தான்.
வயஹதியக்கும் சிராத்தம் முஸ்தகீமன், மேலும் உங்களுக்கு நேரான வழிகாட்டுவதற்காகவும் நேர்வழிகாட்டுவதற்காகவும் அல்லாஹ் இத்தகைய வாக்குறுதிகளை உங்களுக்கு வழங்கியிருக்கிறான். மேலும் வஉக்ரா லம் தக்திரு அலைஹா, இன்னொன்றையும் அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கிறான், எது அதன் மீது நீங்கள் சக்தி பெறவில்லை. கத அஹாத்தல்லாஹு பிஹா, ஆனால் அல்லாஹ் அனைத்தையும் அவற்றை சூழ்ந்தறிந்திருக்கிறான். வகான அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீரா, அனைத்து பொருட்களின் மீதும் வஸ்துக்களின் மீதும் அல்லாஹ் பேராற்றல் மிக்கவர். வலவ் காத்தலக்குமுல் லதீன கஃபரு, இறைமறுப்பாளர்கள் உங்களிடத்தில் சண்டை செய்வார்களேயானால் லவல்லவுல் அதுபார், அவர்கள் புறமுதுகிட்டு கண்டிப்பாக ஓடுவார்கள். சும்மலா யஜிதூன வலியம் வலா நஸீரா, அதன்பின் அவர்கள் தங்களுக்கு உதவி செய்கின்றையோ தங்களுக்கு ஏதேனும் முறையில் பொறுப்பேற்றுக் கொள்வதை ஒருபோதும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். சுன்னத்தல்லாஹி அல்லதி கத் ஹலத் மின் கபல், இது அல்லாஹ்வின் சுன்னத்தாக இருக்கிறது. இதற்கு முன்பும் அல்லாஹ் இப்படித்தான் தன் அடியார்களுக்கும் தன் எதிரிகளுக்கு மத்தியில் நிர்பந்த சூழல் ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹ் இப்படித்தான் நடந்திருக்கின்றான். இதுவே அல்லாஹின் வழிமுறை. அந்த வழிமுறையை இங்கும் தொடரும். வலன் தஜிதலி சுன்னத்தில்லாஹி தப்தீலா, அல்லாஹ்வின் இந்த வழிமுறைக்கு கண்டிப்பாக நீங்கள் மாற்றத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா குறிப்பிடுகிறான். முஃமின்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த வசனத்தில் வஅதகுமுல்லாஹு மகானிம கஸீரத்தன் தஅഖுதுனஹா, நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பல கனீமத்துகளை, பல போர் செல்வங்களையும் அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கிறான். ஃபஅஜ்ஜலக்கும் ஹாதிஹி, இதை அல்லாஹ் உங்களுக்கு விரைவாக தந்திருக்கிறான். இதற்கான பொருளை குறிப்பிடுகின்ற பொழுது, எண்ணற்ற நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிறைய கனீமத்துகளை அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறான் என்பதற்கு அது என்ன கனீமத்துகள் என்று அர்த்தம் எழுதுகின்ற பொழுது சொல்லுவாங்க, ஹிய ஜமீஉல் மகானிம் இலல் யௌம், இன்று வரை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா மூமின்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய போர் செல்வங்கள், மூமின்களுக்கு இதுவரை அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து சஹாபாக்கள் தொடர்ந்து இதுவரை மூமின்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகளை அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்று சொல்லப்படும். சொல்லிட்டு ஃபஅஜ்ஜலக்கும் ஹாதிஹி, நிறைய கனீமத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறான். ஒன்று ரெண்டு அல்ல, எண்ணற்ற கனீமத்துகளை வருங்காலத்தில் நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்பது அல்லாஹ்வின் வாதா. சொல்லிட்டு ஃபஅஜ்ஜலக்கும் ஹாதிஹி, இதை உங்களுக்கு விரைவாக வழங்கியிருக்கிறான். இதை விரைவாக வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால் இதை என்பது எது? அதற்கு அர்த்தம் சொல்கிற நேரத்தில் கைபருடைய வெற்றியை சொல்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பொதுவாக காலம் முழுக்க நீங்கள் தொடர்ந்து எண்ணற்ற கனிமத்துகளை பெறுவீர்கள் என்பது மகானிம கசீரா என்பதற்கு அர்த்தமாக இருக்கும் பட்சத்தில், இப்பொழுது விரைவாக அல்லாஹ் இதை தந்திருக்கிறான் என்பதற்கு பொருள் கைபருடைய வெற்றி என்று அர்த்தம். இன்னும் சில பேர் வாதகுல்லா மகானிம கசீரா, அந்த நிறைய கனிமத்து பொருட்களை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்பதற்கு அது கைபருடைய வெற்றி என்று சிலர் அர்த்தம் சொல்வார்கள். அப்படி அர்த்தம் சொன்னால் இதை அல்லாஹ் விரைவாக தந்திருக்கிறான் என்பதற்கு பொருள் சுல்ஹுல் ஹுதைபியா, ஹுதைபியாவுடைய அந்த உடன்படிக்கையை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது என்ற அர்த்தம். ஆனாலும் பெரும்பாலானவர்களின் கருத்து என்பது இதை விரைவாக தந்தான் என்பதற்கு கைபருடைய வெற்றி தான் என்றும், மகானிம கசீரத்தன் தாக்குதோனாக என்பது இது அல்லாமல் இதற்கு பின்னால் கிடைக்கக்கூடிய எண்ணற்ற வெற்றிகளையும் போர் செல்வங்களை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான் என்று சொல்லப்படும். சில பேர் சொல்லுவாங்க, இதற்கு அர்த்தம் எழுதுகின்ற அப்படி சொல்லிட்டு வகஃப ஐதியன் நாஸி அன்கும், மேலும் அல்லாஹ் அவர்களை விட்டும் உங்களை பாதுகாத்தான், அவர்களுடைய கரங்களை உங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்தான், மனித கரங்களை உங்களை விட்டும் பாதுகாத்தான். அதாவது நீங்கள் அவங்களுடைய இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, மக்காவுக்கு வந்திருக்கிறீங்க, உங்களிடத்தில் அவர்கள் உங்களோடு பெரிய அளவில் எதிரியாக இருப்பவர்கள்,
பெரிய அளவில் சக்தியோடும் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் மூலம் உங்களுக்கு பெரிய அளவில் தீங்குகள் ஏற்படாமல், பெரிய யுத்தம் ஏற்படாமல் அல்லாஹ் உங்களை பாதுகாத்தான். இது ஒரு பொருள். இன்னொன்று சொல்கிறாங்க, அதோடு சேர்த்து உங்களை விட்டும் மனித கரங்களை அல்லாஹ் தடுத்தான் என்பதற்கு நீங்கள் உங்களுடைய மனைவி மக்கள் குடும்பத்தை மதினா ஷரீஃபில் விட்டுட்டு வந்திருக்கிறீங்க. பெரிய அளவில் அங்கே ஆண்களுடைய துணை இல்லை, பெரிய மூமின்கள் எல்லாம் இங்கே வந்துட்டாங்க. ஆனாலும் இது அல்லாமல் முனாஃபிக்கீன்கள் அங்கே இருக்க வேற செய்கிறாங்க. உதவியாவில் கலந்துக்கிறாம மதினாவை சுற்றி யூதர்கள் இருந்தார்கள் அல்லவா, பல பேர் முனாஃபிக்கீன்கள் இருந்தார்கள் தானே. அப்போ இவங்கெல்லாம் ஒருவேளை திட்டமிட்டு முஸ்லிம்களுடைய பெண்கள் இங்கே இருக்கிறாங்க, பலகீனமான ஆட்கள் தான் இருக்கிறாங்க, இவங்களை அட்டாக் பண்ணி அழிச்சிடலாம் என்று ஒருவேளை கருதி இருக்கலாம். அப்படியும் நடைபெறாமல் உங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாமல் அல்லாஹ் பாதுகாத்தான். உங்களுடைய குடும்பத்தினருக்கு, மதினாவில் இருக்கக்கூடிய உங்களது குடும்பத்தினருக்கும் எத்தகைய பாதிப்பும் ஏற்படாமல் அல்லாஹ் உங்களை பாதுகாத்தான். உங்களை விட்டும் மனித கரங்களை அல்லாஹ் தடுத்தான் என்பதற்கு இப்படி இரண்டு விதமான அர்த்தங்கள் சொல்லப்படுகின்றன. யுத்தம் ஏற்பட்டு அதனால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாமல் உங்களையும், அதே போன்று மதினா ஷரீஃபில் இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தினருக்கு அங்கு இருக்கக்கூடிய நைவஞ்சர்கள் மூலம் எத்தகைய பாதிப்பு ஏற்படாமலும் அல்லாஹ் உங்களை விட்டும் அந்த மனித கரங்களை தடுத்தான். மேலும் வலிதக்கூன ஆயத்தல்லில் முஃமினீன், மோமின்களுக்கு இது படிப்பினையாக இருப்பதற்காகவும் அல்லாஹ் தந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு ஒரு நெருக்கடியான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம், எதிரிகளுடைய இடத்துக்கு வந்திருக்கிறோம், என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற சூழல் இருந்தாலும் எத்தகைய தீங்கும் ஏற்படாமல் பாதுகாப்பான முறையில் திரும்பி ஒப்பந்தத்தோடு, ஒரு நல்ல ஒப்பந்தத்தோடு திரும்பி சென்றார்கள் அல்லவா. அல்லாஹ் சொல்கிறான், மோமின்களுக்கு இது பாடமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ் செய்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மோமின்களே, அல்லாஹ் மோமின்களுக்கு உதவி செய்வான். தனது எதிரிகளுக்கு எதிராக மோமின்களுக்கு அல்லாஹுடைய உதவி கிடைக்கும். அவர்கள் எண்ணிக்கையில் குறைந்திருந்தாலும் சரி, மோமின்கள் எண்ணிக்கையில் குறைந்திருந்தாலும் கண்டிப்பாக அல்லாஹுடைய உதவி கிடைக்கும். இதுதான் பத்ரில் கூட நடைபெற்றது. எண்ணிக்கையில் குறைவுதான் மோமின்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். இரண்டாவது, எதையும் முடிவை வைத்துத்தான் தீர்மானிக்க முடியும், தொடக்கத்தை வைத்தே தீர்மானிக்க முடியாது. வெறும் சூழலை வைத்து மட்டும் தீர்மானிக்க முடியாது. வெறும் சூழலை வைத்து தீர்மானிப்பதாக இருந்தால் மதினாவில் இருந்த நயவஞ்சர்கள் முடிவு செய்ததை போன்று இந்த முஸ்லிம்கள் அழிவை நோக்கி செல்கிறார்கள், மரணத்தை நோக்கி செல்கிறார்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டார்களே, அப்படி கருத வேண்டியது இருக்கும். ஆனால் இது புறச்சூழலால் ஏற்படக்கூடிய சிந்தனை. ஆனால் இறுதி முடிவு என்ன நடக்கும் என்பதை முழுமையாக அறிந்தவன் அல்லாஹ் மட்டுமே. அதையும் அல்லாஹ் இங்கே நிரூபிக்கிறான். இறுதி முடிவு எது, என்ன நடக்கும் என்பதை முழுமையாக தெரிந்தவன் அல்லாஹ் தான். வேறு யாரும் உங்களுக்கு முடிவு எப்படி இருக்கும் என்று தெரியாது. பத்ர் யுத்தத்தில் கூட அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக சஹாபாக்கள் முழுமையாக போராடினார்கள். அந்த யுத்தத்தில் கலந்துக்கிட்டாங்களே தவிர யுத்தத்தில் தங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று அவர்களுக்கு தெரியாது. அப்படித்தானே? என்ன கிடைத்தாலும் சரி, ஒன்று வெற்றி கிடைக்கும், இல்லைன்னா ஷஹாதத்து கிடைக்கும், எது கிடைச்சா என்ன அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா வெற்றியை தந்தான். ஏன்னு சொன்னால், வெளிப்புற காரணத்தின் அடிப்படையில் பார்த்தால் எல்லா வகையிலும் பலகீனமாக இருக்கின்ற நாம் ஆயுதத்தால், எண்ணிக்கையால், வசதியால் எதுவுமே இல்லை, எல்லா குறைகளோடு நம்ம இருக்கிறோம். ஆனால் எதிரிகள் இதற்கு நேர் மாற்றமாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்னதான் நினைக்க முடியும்? எதிரிகளுக்கு வெற்றி கிடைக்கலாம், ஆனாலும் எங்களுக்கு ஷஹாதத்து கிடைக்கும். எதிரிகளுக்கு வெற்றி கிடைத்தால் நமக்கு ஷஹாதத்தானே கிடைக்கும். அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக நாங்கள் எதையும் செய்வோம் என்று அவர்கள் இறங்கினார்கள். ஆனால் முடிவு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு பெரிய அளவில் சிறந்த வெற்றியை தருவான் என்பது ரப்பினுடைய எண்ணம், அல்லாஹ்வின் நாட்டம். இந்த இறுதி முடிவு எப்படி இருக்கும் என்பதை யார்தான் தீர்மானிக்க முடியும்? அல்லாஹ் தான் தீர்மானிக்க முடியும். அதை பற்றி தெரிந்தவன் அல்லாஹ் தான் என்பதை இந்த ஹுதைபியாவுடைய விஷயத்திலும் சஹாபாக்கள் மோமின்களுக்கு புரிய வைப்பதற்காகவும் அல்லாஹ் இப்படி செய்தான். இங்கே கொண்டுகிட்டு வந்து இப்படி நிறுத்தி
இந்த இடத்துல யுத்தம் நடைபெறாமல் ஒரு ஒப்பந்தத்தோடு திரும்ப முடிகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பேருதவி மோமின்களுக்கு கிடைக்கும். இப்படியும் நடைபெறும். இது அல்லாஹுக்கு தான் இது தெரியும். நம்ம யார் இதை கற்பனை கூட பண்ணியிருக்க முடியாது என்ற சிந்தனையை மோமின்களுக்கு தருவதற்கும். இரண்டாவது, அல்லாஹ் மோமின்களுக்கு எதை நாடுகிறானோ, எதை ரப்பு தேர்ந்தெடுக்கிறானோ அதில் தான் நன்மை இருக்கும். வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு அது பிடிக்கவில்லையானாலும் சரி, பொதுவாக மோமின்களுக்கு அல்லாஹ் எதை தேர்ந்தெடுக்கின்றானோ அதில் தான் ஹைர் உண்டு, நன்மை இருக்கும். இதற்கு அந்த ரப்பு தேர்ந்தெடுத்து கொடுத்ததை விரும்பவில்லையானாலும் சரி, அதில் தான் ஹைர் இருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சொல்லுவான், அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ ஹைருல் லக்கும். நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் விரும்ப மாட்டீங்க, ஆனால் அல்லாஹ் அதில் ஹைரா வச்சிருப்பான். அஸா அன் துஹிப்பு ஷைஅன், சிலதை நீங்கள் ரொம்ப நேசிப்பீங்க, ஆனால் ஃபஹுவ ஷர்ருல் லக்கும், அதில் உங்களுக்கு தீமை இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் நினைப்போம், நம்ம என்ன நினைப்போம், இந்த ஆள் ஒருத்தர் பக்கத்தில் குடி வர போகிறாங்க, ஏதோ ஒன்று அவரை நம்ம நினச்சிருப்போம், இது ரொம்ப ஆபத்தான ஆள்னு கேள்விப்பட்டிருக்கோம், இப்படி வர்றாங்களே, வீடு காலியாக இருக்குது, வருவாங்களா வரமாட்டாங்களா, வந்துடுவாங்க, பயமாக இருக்கு இவங்களுக்கு, என்னடா இது இப்படி கேள்விப்பட்டோம், இவங்க வர்றாங்களே என்ன ஆகுமோன்னு நினைப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அவர்கள் மிக உயர்ந்தவர்களாக, மிக சிறந்தவர்களாக, மிக பண்பாளர்களாக கூட இருப்பார்கள். சில சமயத்தில் இவங்களே கூட்டிகிட்டு போய் ஒரு ஆளை வைப்பாங்க, இதுதான் நமக்கு பெட்டராக இருக்கும், யாராவது வர்றதை விட நம்மளே ஏற்பாடு பண்ணிடலாம். கடைசியில் பார்த்தா அவர் மூலமாக ஏகப்பட்ட தொல்லைகள், சிரமங்கள், பிரச்சனைகள் வரும். இது எதுக்கு நம்ம இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் அல்ல. அல்லாஹ் சொல்றான், ஒன்றை நீங்கள் வெறுப்பீர்கள் அதில் நன்மை இருக்கும், அல்லது ஒன்றை நீங்கள் நேசிப்பீர்கள் அதில் தீமை இருக்கும். நீங்க சிலதை நேசிக்கலாம், ஆனா அதுல ஷர் இருக்கும். சிலதை உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அதில் அல்லாஹ் ஹைரை வைத்திருப்பான். மொத்தத்துல மோமின்களுக்கு அல்லாஹ் எதை அவன் தேர்ந்தெடுக்கின்றானோ அதில் தான் ஹைர் இருக்கும் அப்படிங்கிற ஈமான் உள்ளத்துல வரணும். எனக்கு அந்த நேரத்தில் அது சிரமமாக இருந்தாலும் சரி, அது எந்த விஷயமாக இருக்கட்டும், அது நம்முடைய படிப்பாக இருக்கலாம், ஜாப்பாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம், நம்முடைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஒன்றை தேர்ந்தெடுத்து எனக்கு தர்றான் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ரப்பு தேர்ந்தெடுத்து தந்ததில் ஹைர் உண்டு. ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அரதுனா அம்ரன் அராதல்லாஹ் அம்ரன் அல் ஹைரு ஃபீமா அராதல்லாஹ். சில சமயங்களில் நாம் ஒன்றை, ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நாம் ஒன்றை நாடினோம், அல்லாஹ் ஒன்றை நாடினான், அல்லாஹ் நாடியதில் ஹைர் உண்டு. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம விரும்புகிறதே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது சராசரி மனித அடிப்படையில் நாம் விரும்புவதே நடக்க வேண்டும், நாம் விரும்பாதது நடந்து விடக்கூடாது. இது சராசரி மனித இயல்பாக இருக்கிறது. ஆனால் இதை விட என் விஷயத்தில் என் ரப்பு எதை தேர்வு செய்கிறானோ அதில் தான் எனக்கு ஹைர் உண்டு என்ற படிப்பினையை மோமின்களுடைய உள்ளத்தில் வரணும். அப்படிங்கிறதுக்கும் அல்லாஹ் இந்த ஹுதைபியாவை உதாரணமாக ஆக்கினான். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு இதில் நம்ம இந்த ஹுதைபியாவுடைய ஒப்பந்தம், எதிரிகளுக்கு உங்களுக்கு மத்தியில் ஒப்பந்தம் ஏற்பட்டு நீங்கள் திரும்புகின்ற சூழலை உருவாக்கியது, ஹுதைபியாவில் நடைபெற்ற பல்வேறு அணுகுமுறைகள் எல்லாம் உங்களுக்கு பாடமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் செய்தேன். அல்லாஹ் சொல், மோமின்களுக்கு பாடமாக இருக்கணும். நம்ம எண்ணிக்கையில் குறைந்திருக்கலாம், அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். முடிவு நம்ம புறச்சூழல்களை மட்டும் வச்சு முடிவெடுக்க முடியாது, முடிவு அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. மூன்றாவது, அல்லாஹ் ஒன்றை தேர்ந்தெடுத்து தந்தால் கண்டிப்பாக அதில் ஹைர் இருக்கும். அதான் சொல்லுவாங்க, அல்லாஹ் ஒன்றை தேர்ந்தெடுத்து தர்றான் அப்படின்னு வச்சா ஒன்று வெளிப்படையாகவே அதில் நன்மைகள் இருக்கும், அல்லது சின்ன சின்ன சிரமங்கள் ஏற்பட்டால் கூட ரப்புக்காக அதை பொருந்தி கொள்கின்ற பொழுது ஹைராக மாறிவிடும். ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க ஒரு ஹதீஸில், அஜபல் அம்ரில் மோமின், ஒரு மோமினின் காரியம் எனக்கு ஆச்சரியத்தை தருகிறது. இன்ன அம்ரவு குல்லவு கான ஹைரல்லகு, அவனுக்கு ஏற்படுகின்ற எல்லாம் நன்மையாகவே முடிகிறது, அவனுடைய காரியங்கள் அனைத்தும் நன்மையாகவே முடிகின்றன. இது எனக்கு ஆச்சரியத்தை தருகிறது. ஏன் சொன்னால், எல்லாம் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற எல்லாம் எப்படி நன்மையாக இருக்கும்? சில சமயங்களில் மகிழ்ச்சிக்குரியது இருக்கும், சில சமயத்தில் மகிழ்ச்சிக்குரியது இருக்காது. பிடிக்காத சில நிகழ்வுகள் ஏற்படத்தானே செய்யும். அப்போ பிடித்த நிகழ்வுகள் ஏற்பட்டால் அது மகிழ்ச்சிக்குரியது, பிடிக்காத நிகழ்வுகள் ஏற்பட்டால் அது வருத்தத்திற்குரியது தானே. நல்லது ஏற்படும், கெட்டது ஏற்படும்.
சொல்லதான் சொல்றாங்க, இதுதான் உலக இயல்பு, எல்லாத்துக்கும் அப்படித்தான் இருக்கும். ஆனால் ஒரு மூமினை பொறுத்தவரை அப்படி அல்ல. அவனுக்கு நடக்கின்ற எல்லாம் நன்மையாகத்தான் முடியும், ரிசல்ட் நன்மை தான். இது எப்படி விளங்குறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. அது எப்படி அவனுக்கு எல்லாம் நன்மையாக முடிகிறது? துனியாவில் தானே வாழ்றான். அப்போ அவனுக்கு நன்மை ஏற்படுற மாதிரி சில கஷ்டங்கள், சிரமங்கள், நோய் நொடிகள், பஞ்சம், பிரச்சனை, ஏதாவது கஷ்ட நஷ்டம் வரத்தானே செய்யும். வராதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன் அஸாபத்து ஸர்ரா, அவனுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியவைகள் ஏற்பட்டால் அல்லாஹ்விற்கு ஷுக்ர் செய்கிறான், அதுவும் ஹைராக முடிகிறது. நல்லதா ஏற்பட்டுச்சு, மனசு சந்தோஷப்படுற மாதிரியா அல்லாஹ் தந்துகிட்டு இருக்கான், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் அதா பண்றோம், அல்லாஹ் அதன் மூலம் அனுபவிக்கவும் செஞ்சு சவாபும் கிடைச்சிருது. ஒயின் அசாபத்து தர்ரா, வேறு பிரச்சனைகள், கஷ்ட நஷ்டங்கள் அவனுக்கு ஒருவேளை அவனுக்கு ஏற்பட்டால் ஃபஸபர், அதற்காக அவன் அப்பொழுது அவன் பொறுமையை மேற்கொள்கிறான், ஃபகான கைருல் லஹு, அதுவும் அவனுக்கு நன்மையாக முடிகிறது. கஷ்டம் ஏற்பட்டுச்சு, அந்த கஷ்டத்தை கொஞ்சம் தாங்கினான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அல்லாஹ்விற்காக அதை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டதால் முடிவு என்ன அப்படின்னு கேட்டா, பொறுமைக்கான கூலி சுக்ருக்குன்னா கூலியை விட கூடுதலானது. ஒன்று கிடைச்சி சுக்ர் அதா பண்ணா என்ன கிடைக்குமோ, சில சமயத்தில் ஒன்று கிடைக்காமல் இருந்து அல்லது சிரமமான ஒன்று கிடைத்து அல்லாஹ்விற்காக பொறுத்து கொண்டால் விரும்பியது கிடைத்து நன்றி செலுத்துகின்ற நேரத்தில் கிடைக்கின்ற நன்மையை விட விரும்பாத சூழலில் பொறுமையாக இருந்ததற்கு கூடுதல் சவாப் உண்டு, கூடுதல் வெகுமதிகள் உண்டு. இதை ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இந்த வாய்ப்பு ஒரு மூமினை தவிர்த்து வேறு யாருக்கும் இருக்காது. மற்றவர்கள் கிடைச்சா சந்தோஷப்படுவாங்க, மகிழ்ச்சியான விஷயங்கள் கிடைச்சா மகிழ்ச்சியை சந்தோஷத்தை வெளிப்படுத்துவாங்க, கஷ்டமான விஷயங்கள் ஏற்பட்டால் புலம்புவாங்க, கஷ்டப்படுவாங்க, அப்படியே போயிடும். ஆனால் மூமினை பொறுத்தவரை அப்படி அல்ல. நல்லது ஏற்பட்டால் என் ரப்பு எனக்கு கொடுத்தது, அவன் எனக்கு எவ்வளவோ செய்கிறான், நான் தான் நன்றி இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி சுக்ரதா பண்ணுவோம். ஏதேனும் சிரமங்கள் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ் ஏதோ என்கிட்ட குறை இருக்கு போல இருக்கு, அதனால அல்லாஹ் அந்த சின்ன சிரமத்தை தந்திருக்கிறான், நான் ரப்பு, என்னுடைய ரப்புடைய விருப்பம் அது, நான் அதனால அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், தாங்கிக்கிறேன், இதுக்கு பகரமா என் ரப்பு என் பாவத்தையெல்லாம் மன்னிச்சிருவான் என்று ஒரு அடியான் பொறுமையை மேற்கொள்வான். இது ஈமான் இருந்தால் மட்டுமே வரும். ஈமான் இல்லாதவங்கள்ட்ட வராது, ஈமான் இல்லாமட்ட வராது. இன்னைக்கு உலகளாவிய பிரச்சனைகளில் முஸ்லீம்கள் அவ்வளோ பெரிய துன்பம். இன்னைக்கு உலகம் முழுவதும் இஸ்லாமிய முஸ்லீம்கள் மீது ஒரு மிகப்பெரிய வெறுப்புணர்வை பரப்பி வச்சிருக்கிறான், மிகப்பெரிய வெறுப்புணர்வை பரப்பி வச்சிருக்கான். முஸ்லீம்களாக மோசமானவங்க அப்படி இப்படி என்னென்னலாம் சொல்லி பரப்பி வச்சிருக்கிறான், என்னென்னலாம் சொல். நம்ம தொழுகிறது கூட அவனுக்கு கஷ்டமாக இருக்கு, தொழுகிறது கஷ்டமாக இருக்கு. உலகத்தில் இப்போ லவ், ஒரு ஆணும் பெண்ணும் லவ், இது ஒரு உலகளாவிய ஒரு பிரச்சனை, இது ஒரு சாதாரண மனித பிரச்சனை என்பதை தாண்டி ஒரு முஸ்லிம் என்று வந்துட்டா லவ் ஜிஹாதுன்னு சொன்னான். அதுக்கு பேர் இதை விட கொடுமை என்ன தெரியுமா? ஒரு பையன் கஷ்டப்பட்டு படித்து ரத்த வாந்தி எடுத்து அவன் IAS பாஸ் பண்ணிட்டான்னு சொன்னால் அதுக்கு பேர் அதாவது என்ன சொல்கிறது, UPSC ஜிஹாத். அதில் ஜிஹாத் பண்ணுறான். எங்கே போய் நிறுத்துவானுங்கன்னு தெரியாது, எப்படி எப்படிலாம் போகும். ஒரு இடத்துல கொலீக்ஸ் வேலை செய்கிறாங்க, ஒரு பெரிய கூட்டம் வேலை செய்கிறது, நண்பர்கள் இருக்காங்க, நூற்றுக்கணக்கான நண்பர்கள் சக தோழர்கள் வேலை செய்கிறாங்க. இஸ்லாமிய பண்பாடு, ஒரு முஸ்லீம் பையனை பார்க்குறாங்க, நல்ல ஒழுக்கமில்ல பிள்ளையாக இருந்தால் அவன் தொழுகை டைம் வந்துட்டா தெரியும், போய் தொழுதுடுறான், வச்சிட்றான். ஒருத்தர் நண்பர்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறனும் கண்ணியமாக நடந்துக்கிறான், அவன் டியூட்டியை பெர்ஃபெக்டாக செய்கிறான், அந்நிய பெண்களிடத்தில் தவறாக நடந்துக்கிறது இல்லை, கொடுக்கல் வாங்கல டீசெண்டாக நடந்துக்கிறான், ரொம்ப கண்ணியமாக குறையாக நடந்துக்கிறான். இதெல்லாம் பார்த்தா பக்கத்தில் உள்ளவங்களுக்கு என்ன தோணும்? இயல்பான ஒரு அன்பு வரும், மரியாதை வரும். கேட்பாங்க, இதெல்லாம் நீங்கள் எப்படி இவ்வளோ கரெக்டாக, நம்மளாலாம் முடியாதுப்பா, எப்படி சார்? இல்லை, எங்களுக்கு இது கட்டாயம், நாங்கள் இப்படி தான் வாழணும், அப்படி தான் எங்களுக்கு மார்க்கம் சொல்லுது, அல்லாஹ் அப்படி தான் எங்களுக்கு சொல்கிறான், ரசூல் அப்படி தான் எங்களுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவனுக்கு என்ன வரும்? ஓ, உங்களுடைய மார்க்கம் என்ன, உங்களுடைய தீன் என்ன, அதனுடைய பேசிக் என்ன, அது என்ன அடிப்படை, அதனுடைய கருத்து கொள்கைகள் என்ன என்ன அப்படி என்ன சட்டத்திட்டங்கள் சொல்லுது, இப்படி படிக்க நினைப்பான். அல்லது எனக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுன்னு கேட்பான், அல்லது அதை பற்றி எனக்கு ஒரு புத்தகத்தை கொடுன்னு கேட்பான். அவன் அதை வாங்குறான், படிக்கிறான், அல்லாஹ்வுடைய கல்வில போடுறான், தீனுக்கு வந்துடுறான். இதுக்கு என்ன தெரியுமா? என்ன வேலை செய்கிற இடத்துல ஜிஹாத் பண்ணிட்டாங்க, அவங்கள மதமாற்றம் செஞ்சுட்டாங்க. அட இது இயல்பு, இது என்னதான் சொல்ல வர்றாங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டா, முஸ்லிம்களுக்கு எதிராக என்ன வேண்டுமானாலும் பேசலாம்,
யூரோப் கண்ட்ரியில் ஒரு சகோதரர் சமீபத்தில் ஒரு மேட்ரு படித்தேன், பேர் மட்டும் ஞாபகத்தில் இல்லை, இப்போ சமீபத்தில் படித்தேன். ஆனால் இது 2018 நிகழ்ந்தது. ஒரு ரைட்டிஸ்ட், வலதுசாரி சிந்தனை உள்ளவர், RSS மாதிரி சிந்தனை உள்ள ஒருத்தர் இஸ்லாத்திற்கு எதிராக, முஸ்லீம்களுக்கு எதிராக, குர்ஆனுக்கு எதிராக பயங்கரமாக இது பண்ணிட்டு வந்தவர். ரொம்ப ரொம்ப தீவிரமான பிரச்சாரம் செய்த ஒரு நபர். குர்ஆனை விஷம், பொய் என்னென்னலாம் சொன்னார். தான் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு அதை முறைப்படியான ஆதாரத்தோடு தொகுத்து தர வேண்டும் என்பதற்காக குர்ஆனை, ஹதீஸை, மற்றதை படிக்கிறார். திருந்தணுங்கிறதுக்கெல்லாம் படிக்கலை. தன்னுடைய சிந்தனை வெறுப்பு, அந்த வெறுப்புணர்ச்சியை நான் கொட்டிக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு இங்கேருந்து மெட்டீரியல் கிடைச்சா, இங்கே பாருங்க குர்ஆன் இப்படி சொல்லுது, அவங்க நபி இப்படி சொல்லியிருக்காங்க, எவ்வளோ மட்டமாக இப்போ சொல்லியிருக்காங்க சொல்லலாமில்ல. இந்த தேடுதலுக்காக படித்து ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும், படித்து ஒரு புத்தகத்தை எழுதணும். அதுக்காக அவர் கஷ்டப்பட்டு படிக்கிறாரு. அந்த புத்தகத்தை எழுதுறதுக்காக படிச்சுக்கிட்டே போகும் பொழுது நாம் கேள்விப்பட்டதும் நாம் விளங்கி வைத்திருப்பதும் இஸ்லாத்தை பற்றிய நம்முடைய புரிதலும் நமக்கு சொல்லப்பட்டதற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லையே. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அப்படியே உறுத்தல் ஏற்பட்டு அப்படியே மாறுது. சம்மந்தமே இல்லை. நம்ம அவன் சொன்னா இவன் சொன்னான்னு சொல்லிட்டே நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோமே. அவங்க மீது ஒரு பெரிய அவதூறுகள் பரப்பப்பட்டு அந்த அவதூறை சரி என்று நம்பி நாமும் இந்த அவதூறை பரப்பிட்டோமே, எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தமே. ஆனால் நாளாக படிக்க படிக்க கஷ்டமாக இருக்கு. உண்மை அது இல்லையே, டோட்டலாக வேறையாவில் இருக்கு. எப்படி நான் இப்படி பண்ணிட்டேன்? கடைசியில் படிச்சுக்கிட்டே போகும்போது என்ன செய்யணும், தீன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விடுகிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு. அதற்கடுத்து அந்த புத்தகத்தையே நான் நினைத்த தவறான எண்ணங்களும் உண்மைகளும் என்ற அடிப்படையில் ஒரு புத்தகத்தை மாற்றி எழுதணும். அனுசர ஹிதாயத்தை கொடுக்குறது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. ஒருத்தன் எந்த நோக்கத்தில், எந்த நேரத்தில், எந்த காரணத்தில் எதை படிப்பான்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு அமெரிக்காவில் ட்வின்ஸ் டவர் பாதிப்பு ஏற்படுகிறது, ஃப்ளைட்டை விட்டு அட்டாக் பண்ணாங்கல்ல. இதுக்கு எப்படி பரப்பப்பட்டது ஃபர்ஸ்ட் செய்தி அப்படின்னு கேட்டால் முஸ்லீம்கள் செஞ்சுட்டாங்க அப்படித்தானே வரும். அதானே ஈஸியான மேட்ரு. ஈஸியான மேட்ரு அதுதான். இப்போ ஒரு பொருள் திருடு போயிடுச்சு, போலீஸ்காரனை போட்டு டைட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டேஷனை இன்ஸ்பெக்டரை போட்டு டைட் பண்ணுவான், மேலே உள்ள ஏசி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வச்சுக்கிட்டு இருக்க, அதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த ஏசியை டிசி டைட் பண்ணுவான், அவனை ஐஜி டைட் பண்ணுவான், கமிஷனர் டைட் பண்ணுவான். அப்போ யாராவது முடிக்கணும், பிரச்சனையை முடிக்கணும். எவனாவது ஒருத்தன் மாட்டினான்னு அவன் தலையில் கட்டி மேட்ரு எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. இது ஒரு சாதாரணமான விஷயம். எவனாவது மாட்டினா அவன் தலையில் போட்டு மேட்ரை முடிச்சிட வேண்டியது. இப்போ உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி, இது மாதிரியான எத்தனை குண்டுவெடிப்புகள், மக்கா மசூதிய குண்டுவெடிப்பாக இருக்கட்டும், சபர்மதி இதில் ரயில்வே ட்ரெயினுடைய குண்டுவெடிப்பாக இருக்கட்டும், நிறைய எண்ணற்றது அஜ்மீரில் நடந்த குண்டுவெடிப்புகளாக இருக்கட்டும், எல்லாம் இவனுங்க பண்ணாங்க. ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தவனுங்களை கூட வெளியில் விட்டுட்டாங்க. இவங்க ஒட்டு தாடி என்னென்னலாம் வச்சாங்க, என்னென்னலாம் நடந்துச்சு. நீங்கள் அதெல்லாம் படித்தா அப்படியே ரத்தம் கொதிக்கும். நிறைய அந்த நேரத்தில் நிறைய கட்டுரைகள் வந்துச்சு. குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டவர்கள் கூட சமீபத்தில் குற்றம் நிரூபிக்கப்படலை, பிறல் சாட்சி, உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. இப்பெல்லாம் வெளியே வந்தான். இவ்வளவும் பண்ணிட்டு யார் தலையில் போட்டுருவாங்க? ஈஸியாக நம்ம தலையில் போட்டுருவாங்க. ஈஸியாக நம்ம தலையில் போட்டுருவாங்க. பாராளுமன்றம் இந்தியாவில் தாக்கப்படுகிறது. அதற்கு ஒருத்தர் காரணமானவர் என்று சொல்லி அவர் தூக்கிலிடப்பட்டார், அப்சல் குருங்கிறவர். அவர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டதா என்று கேட்டால் குற்றம் நிரூபிக்கப்படவே இல்லை. குற்றம் நிரூபிக்கப்படவே இல்லை. ஆனால் தூக்கில் போடப்பட்டார். பொது மனசாட்சி அமைதி பெறுங்கிறக்கா போட்டோம்னு சொன்னாங்க. நான் சொல்வது, தவறு செய்தால் எவன் செய்தாலும் தவறு தான். அதில் நம்ம யாருக்கும் வக்காலத்து வாங்கிறதுக்கு, அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லவே இல்லை. யாரு முறை தவறி தவறு செய்தாலும் அது எமோஷனல் செஞ்சுட்டோம் என்ன, அதெல்லாம் இது கிடையாது. தவறு தான். அதில் நமக்கு இன்னொரு செகண்ட் தாட்ஸ், ரெண்டாவது செகண்ட் ஒப்பீனியன் கிடையவே கிடையாது. யார் தவறு செய்தாலும் தண்டிக்கப்படணும். அதில் ஒன்று துளியளவு மாற்று கருத்தை. ஆனால் இவ்வளவு பெரிய பிரச்சனை கடைசியில் தெரியுது. யாருண்டே ஆட்கள் இது பண்ணுறாங்க, யாருண்டே கண்டுபிடிக்க முடியலை, யாருடைய குற்றம் நிரூபிக்க முடியலை. நமக்கு எதிரான இவ்வளவு பெரிய சோல்ஜர்ஸ் இருந்தும், எல்லா வகையிலும் நமக்கு எதிரிகள் இருந்தும் இதை நிரூபிக்க முடியலை அப்படின்னு சொன்னால் புள்ளி கூட இல்லைன்னு அர்த்தம். ஒரு சின்ன கோடு இருந்திருந்தா கூட ஈஸியாக அதை
நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. ஏன்னா நம்ம இல்லையே ஆட்சி அதிகாரத்தில், நம்மளுக்கு எப்படியாவது காவு கொடுக்கணுங்கிற ஆட்கள் தானே இருந்தாங்க. தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, குற்றத்தை நிரூபிச்சிருக்க முடியுமில்ல. நிரூபிக்கவே முடியலைன்னு சொன்னால் என்ன இருக்கு எவிடன்ஸ்? ஒன்றுமே கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது ஒரு மாதிரியான உலகம். என்ன வேண்டுமானாலும் செய்யணும், நம்ம தலையில் போட்டுறோம், நம்ம தலையில் போடுறோம். இப்படி இதே எனக்கு இன்னும் நல்ல ஞாபகத்தில் இருக்குது. பாராளுமன்றத்துடைய அட்டாக் நடக்குது, ஃபஸ்ட்டு டிவியில் பார்க்குறோம். அப்போவே கவலைப்பட்டேன், ஆஹா முடிஞ்சு, யார் என்ன அது ரெண்டாவது விஷயம் தெரியாது, அவ்வளோதான். நம்ம குர்பானி ஆகிட்டோம், இஸ்லாமிய சமூகம் குர்பானி ஆயிடுச்சு. அதுக்கு எப்படிலாம் யோசிக்க வேண்டியது இருக்கு பாருங்க. யார் செஞ்சாட்டே நமக்கு தெரியாது இல்லை, யார் வேண்டுமானாலும் செஞ்சுருக்கட்டும், குர்பானியாட்டு நம்ம தானே, ஈஸியாக நம்ம தலையில் போட்டுருவாங்க. அதானே நடந்துச்சு. இப்போ சமீபத்தில் அநேகமாக ஒரு வருடத்திற்கு முன்பு புதிய பாராளுமன்றத்தில் குண்டக்க மண்டக்கா ஒருத்தன் உள்ள குதிச்சு என்னென்னலாம் பண்ணாங்க வச்சானுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு உள்ள அனுமதி கொடுத்ததே ஒரு இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியுடைய ஒரு எம்பி தான் தபால் கொடுத்து அவங்கள உள்ளே வந்தாங்க பார்வையாளர்களுடைய மாடத்துக்கு. உள்ள குதிச்சு என்னென்னலாம் பண்ணா அவன் யாருன்னு இப்போ உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவர்கள் மீது என்ன நடவடிக்கைப்பட்டது தெரியுமா? அவர்கள் என்ன ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இது சாதாரணமான விஷயம். முஸ்லிம்கள் என்ன செய்தாலும் அவர்கள் குற்றவாளி கொண்டு நிறுத்தப்படுவது, இதை பயன்படுத்திக்கிட்டு அவர்களே தவறை செய்து முஸ்லிம்கள் பழியை போட்டுருவது. இப்படி போட்டு 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 நம்முடைய பேரை அவ்வளவு பதனாம் பண்ணாங்க. நான் எதுக்கு சொல்ல வர்றேன், இவ்வளவு தூரம் இருந்ததற்கு பின்பு, அதனால தான் சொல்ல வந்தேன், அந்த யூரோப்பியன் அப்படி ஒரு வேலையவே செஞ்சுக்கிட்டு இருந்த நபர், ஆனால் படிக்க வரும்போது என்ன பண்ணிட்டாங்க, படித்து வரும்போது ஹக்கு உண்மைக்கு மாற்றமாக இருக்கு. அப்போ முஸ்லீம் பிள்ளைங்க நேர்மையாக இருக்கிறாங்க, நியாயமாக இருக்கிறாங்க, ஒழுக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை பார்த்து 4 பேர் திருந்துவான். அதுக்கு நீ அதை உடனே மதத்தை பரப்புகிறாங்க. இது என்ன லாஜிக்குன்னே புரியாது. எதுக்கு இதை சொல்ல வந்தேன், இந்த பிரச்சனையில் ட்வின் டவர்ஸ் அமெரிக்கா இடிக்கப்படுகிறது, அதை பார்த்து பயங்கரமான கொந்தளிப்பு இருக்குது. வழக்கம் போல் முஸ்லீம்களுடைய பேரில் அது வந்துருச்சு. முஸ்லீம்களுடைய பேரில் வந்ததுக்கு பின்னால் அதுக்கு என்ன காரணம், இவங்க ஒரு வேதத்தை படிக்கிறாங்க, குரான் சொல்கிறாங்க, அதுதான் இடிக்க வைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க நினச்சது நம்மளை அட்டாக் பண்ணுங்கிறக்கான்னு சொன்னது. கடைசியில் அங்கே உள்ளவன்னா நம்ம ஓரளவு பெரும்பாலும் படித்தவங்க இல்லையா, அந்த பெர்சன்டேஜ் ரொம்ப கூடவில். அவன் என்ன பண்ணா, எல்லாரும் அப்படி என்ன இது சொல்லுதுங்கிற படிக்கணுங்கிறக்கான குரானை வாங்க ஆரம்பிச்சான். அப்படி அந்த இன்சிடென்ட்டுக்கு பின்பு அமெரிக்காவில் குரானுடைய விற்பனை என்பது பன்மடங்கு அதிகமாச்சு. எந்த புத்தகமும் அவ்வளவு விற்கவே இல்லை, குரானுடைய விற்பனை அதிகமாச்சு. அதே போல எண்ணற்ற பேர் தீன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற சூழல் ஏற்படும். ஏன், படிக்கும்போது தான் தெரியுது, படித்தா தானே தெரியும். நான் சொல்றது 1 2 அல்ல, எண்ணற்ற விஷயம். இன்னொரு தகவல் கூட சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். ஒருத்தர் அமெரிக்காவுடைய அந்த உளவுத்துறை என்பது ரொம்ப 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 ஸ்ட்ராங்கானது. அதில் ஜாப் கிடைக்கிறங்கிறதுலாம் அவ்வளவு எளிமையானது அல்ல. அப்போ அதில் ஒருத்தர் வயர்கம் சகோதரர் தான், ஒரு சின்ன வயசு வாலிப பிள்ளை. அந்த ஜாபுக்கு போகணும், ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு குறி இருக்குமில்ல, ஒரு இலக்கு இருக்குமில்ல. நான் அமெரிக்காவுடைய உளவுத்துறையில் நான் பணி செய்யணும் அப்படின்ட்டு அப்படி அதுக்கு என்ன பண்ணுறது, அவராக தன்னுடைய உறவினரோ தூரத்து ரொம்ப தெரிஞ்சவங்க அதில் அவர் பணி செஞ்சுட்டு இருக்கிறார். அவர்கிட்ட போய் கேட்குறார், அவர்கிட்ட போய் ஐடியா கேட்குறார். அப்போ அவர் சொன்னார், அப்படியா தம்பி அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்ச குவாலிட்டிஸ் என்னென்ன வேணும் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அதில் இருக்கிறதுனால என்னென்ன திறமைகள் இருந்தால் நீ அதுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படி சொல்லும்போது நிறைய லாங்குவேஜுகள் தெரியணும், குறிப்பாக அரபி தெரியணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. குறிப்பாக அரபி லாங்குவேஜ் உனக்கு சரளமாக தெரியணும், அப்போ தான் உள்ளே போக முடியும், உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு இருக்கு. இதுக்காக இவர் அரபி படிக்கிறார். இதுக்காக அமெரிக்காவிலேயே இன்ஸ்டியூட் தான் இருக்கும்ல, கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கத்தானே செய்யும், காலேஜில் அதுக்கான டிபார்ட்மெண்ட் இருக்கத்தானே செய்யும். ஃபாரின் லாங்குவேஜ்னே ஒரு எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையும் இருக்கும், எல்லா நாடுகள்லையும் இருக்கும், அது சாதாரணமான விஷயம். அப்போ அவர் படிக்கிறாரு. அப்போ அரபி படிக்கணும்னா என்னதான் படிக்க முடியும், பேச குரான் ஹதீஸ் தானே, என்ன படித்தாலும் குரான் ஹதீஸை படித்து தான் ஆகணும். அரபின்னு வந்துட்டாலே குரான் ஹதீஸை விட்டுட்டு என்ன பண்ண முடியும். அப்போ படிக்கிறாரு. அரபின்னு சொன்னால் அரபுகளுடைய கலாச்சாரம், அவங்களுடைய பண்பாடு, நாகரிகங்கள் என்ன,
இதை படிக்க வேண்டியது வருது. அப்போ இஸ்லாத்தை பற்றி படிக்க வேண்டிய நிர்பந்தம் வருது. அதில் சில விஷயங்களில் இவருக்கு அசைன்மெண்ட் ஒர்க்காக கொடுக்கப்படுது, ப்ராஜெக்ட் ஒர்க்கு. அதை செய்கிறதுக்காக வேண்டி சில லைப்ரரிஸுக்கு போகிறாரு. போய் எக்ஸ்ட்ரா சில விஷயங்களை படித்து விஷயங்களை கேதர் பண்ணி அதை செய்யணும்னு போகும் பொழுது படிக்க 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 என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஈமானின் மீது ஈடுபாடு ஏற்பட்டுறது. இது நேச்சர். நான் சுருக்கமாக சொல்கிறேன், ஒரு கட்டத்தில் அவர் ஈமானை ஏற்றுக்கொண்டு விட்டார். இன்னும் படித்து முடிக்கலை, ஃபஸ்ட்டு ஆள் மோமின் ஆகிட்டார். மோமின் ஆகிட்டாரு, ஈமான் வந்துருச்சு, இதாகிடுச்சு. இதுக்கடுத்து அந்த தன்னுடைய வழிகாட்டியான அந்த பெரியவரை சந்தித்து அங்கே ஒர்க் பண்ணுறது, ஏற்கனவே உள்ளே போகிறது கஷ்டம், நீ முஸ்லீமாக வேறு ஆகிட்ட சான்ஸே இல்லையே அப்படிங்கிறாங்க. பாருங்க, எல்லா இடத்துலையும் அந்த பிரச்சனை தானே. ஏற்கனவே இந்த ஜாபுக்கு போகிறது கஷ்டம், இப்போ நீ யாரை வேற மாறிட்ட, நீ முஸ்லீம்னு வேற சொல்கிற, இதில் எப்படின்னா போக முடியும், சேர்க்கவே மாட்டானுங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிற. ஆனாலும் அந்த பையனுக்கு விடாப்படியாக இருக்கிறான். கடைசியில் படிச்சு அதுலேயே அந்த துறையிலேயே போய் உள்ளே போயிட்டான். இன்டர்வியூ அது இது எல்லாம் அட்டன் பண்ணி எங்கே போயாச்சு, உள்ளே போயாச்சு. உள்ளே போனதற்கு பின்பும் கடைசியில் ஒரு கட்டத்தில் ஜாப் பண்ணுறாரு. வீட்டுக்கு வந்தால் தொழுகை, வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா பாட்டு தாதா தாதி அவங்களுடைய எஃபோர்ட் எல்லாமே, அவங்க எல்லாம் இதில் எந்த தொடர்பு இல்லாதவங்க கிறிஸ்தவர்கள். ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அவங்கெல்லாம் கூத்துக்குமால ஜாலியாக தானே இருப்பாங்க, அதானே அவங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்கும். திடீர்னு இந்த பையன் வாலிபர் காணாமல் ஆயிடுவார். என்னன்னு பார்த்தா ஒரு ரூமில் தனியாக தொழுதுகிட்டு இருப்பார், ஃபரதான தொழுகையை உரிய நேரத்தில். அதான் நான் சொல்கிறது உண்டு, நம்மெல்லாம் வெட்கப்படணும். நம்ம சும்மா வெறும் பெருமை பேசணும். நாங்கள் ஹாந்தானா முஸ்லீம், நம்ம நாங்கட்டி முஸ்லீம், வெட்டி பெருமை பேசிக்கிட்டு இருக்கோம். பாங்கு சொல்லப்படும், பள்ளியை விட்டு ஒருத்தர் வெளியே போவார், பாங்கு ஜமாத்து நடக்கும், ஒருத்தர் பாத்ரூம் போய்கிட்டு இருப்பார், ஒரு உணர்ச்சியும் இருக்காது, தொழுகையுடைய நேரம் தவறும், பெரிய அளவில் ஃபிக்ர் இருக்காதுன்னு சொன்னால் வெட்டி பெருமை பேசி எங்கே போய் நிற்கும் அல்லாஹ். அதனால தான் அல்லாஹ் சொன்னோம், இன் ததவல்லவ் யஸ்தப்தில் கௌமன் கைரக்கும் சும்ம லா யகூனு அம்சாலக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த ஈமான் இருக்கக்கூடிய நீங்கள் பின்வாங்கினால் வேறொரு சமூகத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். அவங்க உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அல்லாஹ் சொல், யார் பர்ஃபெக்டாக ஈமானை ஏற்றுக்கிட்டாலும் அவ்வளோதான். அல்லாஹ் அவங்க ஈமானை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ரப்பு அல்லாஹ் தான். அவன் ஈமானை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால் மூமின்களுடைய உயர்ந்த கேட்டகரியில் வந்துடுவான். இவர் தொழுவார் வைப்பார். கடைசியில் இப்படி போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் அந்த ஜாப் செய்கிறது கஷ்டமாக இருக்குது. எந்த ஜாப் செய்கிறது, இவர் விரும்பி போட ஜாப் செய்கிறது, தொழுகைக்கும் மற்றவைகளுக்கும் தீன் என்று ஹித்மத் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு பெரிய அளவில் உதவியாக இல்லை, இடையூறாக இருக்குது. ஒரு கட்டத்தில் அந்த ஜாபை ரிசைன் பண்ணிட்டு தான் கற்றுக்கொண்ட இந்த குர்ஆனை ஹதீஸை மாணவ பிள்ளைங்களுக்கு, சிறுவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் படித்து கொடுக்கக்கூடிய பணியில் ஒரு ஆசிரியராக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அந்த ஜாபை ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டார். இன்னைக்கு இதுங்க யூடியூப்ல போனால் இந்த நிகழ்வை பார்க்க முடியும், இதை பார்க்க முடியும். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படித்ததுனால கரெக்டாக பேர் மட்டும் சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற மேட்ரு தான், உள்ளே போனீங்கன்னா இப்போ தெரியும். நான் எதுக்கு இதை சொல்ல வர்றேன், அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா யாருக்கு ஹிதாயத்தை நாடுகின்றானோ அப்பொழுது ஹிதாயத்து கிடைக்கும். ஹிதாயத்து கிடைப்பதற்கு காரணமாக சிலருடைய ஆக்டிவிட்டீஸும் அதை தொடர்ந்து சில தேடல்களும் வருகின்ற பொழுது அது வரும். அப்படி நம்ம பிள்ளைங்க வேலை செய்கிறாங்க, வேலை செய்கிற இடத்துல சில பேர் நண்பர்கள் அந்த அடிப்படையில் மாறினா உலகளாவிய குற்றமாக ஆக்கி என்னமோ நான் என்ன சொல்றேன், அங்கே வேலை செய்கிறதெல்லாம் யாரு, குழந்தைகளா, 12 வயசு பசங்களை வேலை செய்கிறாங்க, 25-30 வயசு 35 வயசு பிள்ளைங்க வேலை செய்கிறாங்க. அப்போ நீங்கள் அவங்களை என்ன நினைக்கிறீங்க, மருந்து போட்டுட்டான்னு சொல்ல போறீங்களா, என்னதான் சொல்ல போறீங்க? ஒரு புத்திசாலி என்ன சொல்லுவான், அவங்களை எப்படி நம்ம குறை சொல்ல முடியும்? அவங்க ஒருவேளை சொல்லியிருந்தாலும் இவன் நான் பைத்தியமா, புரிஞ்சுதானே போனா, ஏத்துக்கிட்டு தானே போனா, இதில் நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, இப்படி சொல்வதற்கு பகரமாக பயங்கரமான ஒரு குற்றவாளிகளை தேடுற மாதிரி இது பண்ணி வச்சு என்ன நம்மளாம் போச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி முஸ்லிம்கள் மீது தொடர்ந்து அவதூறு செய்திகள் பரப்பப்பட்டு கொண்டே வரும். நான் எதுக்கு சொல்ல வரேன், இவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான சூழல் அல்லது வெறுப்புணர்வு பரப்பப்படுகின்ற ஒரு சூழல். இன்னைக்கு நம்ம ட்ரெயினில் போகிறோம், மாதிரிலாம் அவ்வளவு சீக்கிரத்தில் மிங்கிளாக முடிகிறது இல்லை, கொஞ்சம் டைம் எடுக்கும். முதல்லாம் ரொம்ப அப்படி ஒரு சப்ஜெக்டே இருக்காது, புதுசு அப்படிங்கிறதுக்காண்டி இதாக இருக்குமே தவிர
இது கம்யூனிட்டி வைஸ் அந்த சிந்தனைகள் இருக்காது. யாரோ ஒரு புதிய 2 நபர்கள் சந்தித்துக் கொள்கின்றபடி ஏற்படக்கூடிய சின்ன தயக்கம் அப்படியே கொஞ்ச நேரத்தில் சரியாயிரும், அப்படித்தான் போகும். ஆனால் இன்னைக்கு மற்றவர்களோடு அல்லது மற்றவர்கள் நம்மோடு இணைகிறதுக்கு கூடுதல் டைம் எடுக்குது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இப்படி பரப்பப்பட்டவைகள் உள்ளத்தில் போய் தீய விஷ விதைகளை உட்கார வச்சுட்டாங்க. நான் சொல்றது தமிழகம் போன்ற ஒரு மிகச்சிறந்த மாநிலங்கள்ல இந்த இதுன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். வெளியில் உள்ள நிலைமைகள் என்ன, நார்த்தில் வட இந்தியாவின் சூழ்நிலைகள்லாம் எப்படியெல்லாம் இருக்கும். சரி, இவ்வளவு இருந்தும் முஸ்லிம்களாகவே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹுடைய பேருதவி. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹுடைய பேருதவி, அவன் தான் அருள் செய்கிறான், அவன் தான். நம்ம ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துட்டோம், நமக்கு ஈமான் அது என் உயிரை விட மேலானது. ஆனால் எனக்கு சில இடையூறுகள் சிரமங்கள் இருக்கு, கஷ்டம்தான், என்னை ஒரு மாதிரி ட்ரீட் பண்றாங்க, கஷ்டம்தான், அதை பத்திலாம் பரவாயில்லை, என்னுடைய முடிவு ஈமானோடு மரணிக்க வேண்டும். ஒவ்வொரு மோமினும் அல்லாஹ்விடத்தில் கேட்பது அதைத்தான். யாரும் என்னை எப்படி நினைக்கிறாங்க அதனால நான் பேரை மாத்திட்டு போறேன்னு எவனும் சொல்றது இல்லை. நான் ஈமானோட மரணிக்கணும், எவ்வளோ கஷ்டம் வரட்டும், வந்துட்டு போகுது. ஒன்று அவங்களுக்காக துவா செய்கிறோம், அவங்களுக்கு ஈமான் கிடைக்கட்டும் துவா செய்கிறோம். ரொம்ப மோசமாக போச்சுன்னா அல்லாஹ் தண்டிச்சிருன்னு சொல்கிறோம், அவ்வளோதான் மேட்டர். 2ல் 1 தான். ஒன்று அவங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கட்டும், அல்லது அல்லாஹ் ஒரு அளவுக்கு மேலே போகுது எங்களால் தாங்க முடியலை அவங்கள தண்டிச்சிருன்னு சொல்லுவோம். நம்முடைய ஈமான்ல யாரில் எந்த சூழ்நிலையிலும் எங்களுடைய ஈமான்ல பலகீனத்தை தந்துடாத, அப்படித்தானே கேட்குறோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு மோமின் அல்லாஹ் தனக்கு எதை தேர்வு செய்திருக்கிறானோ அதில் ஹைர் உண்டு, அதை கண்டு நான் பயப்படலாம் மாட்டேன். அது சில சமயங்களில் எனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கலாம், சில சமயங்களில் எனக்கு சிரமத்தை தரக்கூடியதாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, இது நடக்க வேண்டும் என்று என் ரப்பு நாடி இருக்கிறான். என் ரப்பின் நாட்டத்தை புரிந்து கொள்கிறேன். அது ஒரு உச்சநிலை. சொர்க்கத்தை பற்றி கூட ராபியத்துல் பஸ்ரியார் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நான் சொர்க்கத்தின் மீது ஆசைப்பட்டு வணங்கவும் இல்லை, நரகத்தை கண்டு பயந்து வணங்கலை. நம்ம சொர்க்கத்தை கண்டு ஆசைப்பட்டு வணங்குறோம், யா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கணும்னு. நரகம் ஆபத்தானது, இது ஒரு நிலை. அதுக்கு அடுத்த ஒரு கட்டத்துக்கு போறாங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, யா அல்லாஹ் உன்னுடைய திருப்தி மட்டும்தான் எனக்கு வேணும், இது சப்ஜெக்ட் இல்லை. எதுவாக இருந்தாலும் சரி என் ரப்பு திருப்திப்படுகிறானா? மோமின்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த வசனத்தின் வழியாக கூட அல்லாஹ் சொல்றான், இந்த ஹுதைபியாவில் இப்படியெல்லாம் நான் மோமின்களுக்கு கொடுத்தது, இக்கட்டான நேரத்தில் அவங்க இருந்து அவங்களுக்கு நான் உதவி செஞ்சேன்ல, எதுக்காக அப்படின்னு சொன்னா, என் அடியார்களான மோமின்கள் இவர்களும் சரி, இவருக்கு பின்னால் கியாமத்தினால் வரக்கூடிய மோமின்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக செய்தேன். எண்ணிக்கையில் குறைந்திருக்கிறோம் என்பதற்காக சத்தியத்தில் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க, எண்ணிக்கையில் குறைந்திருக்கிறோம் என்பதற்காக தோல்விதான் கிடைக்கும் என்று நீங்கள் கருதாதீர்கள். அரசியல் வாழ்க்கையில அல்லது ஆட்சி அதிகாரத்தில் நீங்க இல்லை, உங்களுக்கு எதிரான சூழல் தான் அதிகமாக இருக்கிறது, அதனால நமக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படிலாம் ஒன்றும் பயப்படாதீங்க. எல்லா காலமும் இப்படியே இருக்காது. ஒத்தில்கல் ஐயாமு நுதாவில்ஹா பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் காலங்களை நாட்கள் மாறி மாறித்தான் வரும். 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைய தமிழகத்தின் ஆட்சியாளர்கள் இவங்க வருவான்னு இவங்க நினைச்சிருப்பாங்களா? நினைச்சிருக்க மாட்டாங்க. அல்லது இன்றைக்கு எதிர்கட்சியா இருக்காங்களே அவங்க வீட்டுக்கு போயிடும்னு தான் நினைச்சிருப்பாங்களா? அவங்களும் நினைக்கவே. என்ன அர்த்தம்? யார் முடிவு செய்வது யார்? அல்லாஹ் அல்லவா? அதனால இன்னைக்கு ஒரு பெரிய அளவுல அப்படியே இந்தியாவையே இது ஒரு சில பிரச்சனைகள் மட்டும் ஹக்கீகத் உண்மைகள் வெளிப்படுமானால் சீண்டு போயிடும், மாறி போயிடும். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா கிருபையாளன் என்பதால், எதிரிகளும் அவனுடைய படைப்புகள் அடியார்கள் என்பதால் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அப்படியே ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ரப்பு விட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்? ஒரு போலித்தனமான பிம்பம் சொல்லுவாங்கல்ல, பெரிய பலூன் பெருசுதான், ஒரு சின்ன ஹோல் போதும், சின்ன ஒரு ஊசியை வச்சு ஒரு போட்டா முடிஞ்சு அந்த பலூன் அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லாம போயிடும். இது மாதிரிதான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இந்த லட்சணத்துல நம்ம இதை கண்டுலாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இவனை போற 100 தாதா வந்தாலும் சரி பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு என்ன இருக்கு? அப்படிலாம் ஒன்றும் நடந்துறாரு, ஒன்றும் நடக்க முடியாது. அல்லாஹ் சொல்றான், இந்த எண்ணம் மோமின்களுக்கு வரணுங்கிறக்காக தான் நான் மோமின்களுக்கு உதவி செஞ்சேன்னு அல்லாஹ் சொல்றான். பயப்படாதீங்க,
முடிவு அல்லாஹ்வின் கரத்தில் இருக்கிறது. புறச்சூழல்கள் 1000 இருக்கட்டும், என்னென்ன துனியாவில் நடக்குது, என்னென்ன நடக்குது. மேற்கு வங்கத்தில் பாருங்க, ஒரு 2 சீட்ல இருந்து இவ்வளவு பெரிய ஆட்சியாளர்களாக வந்துட்டாங்க. அது கூட ஆச்சரியம் இல்லை. ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்த கட்சியவே நாசப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உள்ள இங்கே கொண்டு வந்துட்டான். இதை யாராவது நினச்சிருப்பாங்களா? நினச்சிருக்க மாட்டான். ஆப்போசிட் பார்ட்டி நினச்சிருக்காது, அவங்களும் கூட இன்னைக்கு நினச்சிருக்க மாட்டான். என்ன அர்த்தம் இருக்கும்? இதெல்லாம் துனியாவில் நடக்கக்கூடிய அத்தனை அநியாயங்களும் அத்தனை அட்டுழியங்களும் நடக்கலாம். ஆனால் இப்படி நடப்பதாலெல்லாம் அவர்கள் எப்பொழுதுமே அப்படியே உயர்ந்த இடத்திலேயே இருப்பார்கள். அவங்க எல்லாத்தையும் ஆதிக்க செலுத்துகிற இடத்துல தான் இருப்பாங்க. எந்தையும் முடிவு செய்கிற இடத்திலேயே இருப்பார்கள் என்று கருதி கொண்டு விடாதீர்கள். அப்படியே காலங்கள் போகாது. அப்படி அவங்க நினைச்சதுனால தான் குறைஷி குப்பார்கள் தன்னுடைய வியாபார கூட்டம் மக்காவிற்கு பாதுகாப்பாக வந்துவிட்டது என்ற தகவல் தெரிந்தும் மதீனாவை நோக்கி அவர்கள் வந்ததற்கான காரணம், இதை பயன்படுத்தி முஸ்லிம்களை அழிச்சிடணும்னு நினைச்சாங்க. நோக்கம் அதுதான். இல்லைன்னா அவங்க என்ன செஞ்சிருக்கலாம்? பிரச்சனை வியாபார கூட்டத்துக்கு உதவி செய்யறது தான். சொல்லப்படுது, வியாபார கூட்டம் வந்துருச்சுண்டு 1000 பேர் வந்ததுல 100 பேர் திரும்பி போயிட்டாங்க. அபூஜஹல் போன்றவர்கள் குறை சொன்னாங்க, கேலி பண்ண, கிண்டல் பண்ண, தொடை நடுங்கிகள், நம்ம ஊர்ல பேசவும் இல்லை, இது மாதிரியான வார்த்தைகளை சொல்லி அவர்களை காயப்படுத்தினார்கள், கிண்டல் பண்ணாங்க, நோவடிச்சாங்க, நோஸ்கர் பண்ணாங்க. அவன் சொல்லிட்டான், அந்த 100 பேரும் நீ என்ன சொன்னாலும் சரி, நாங்க ஊருக்கு போறோம்னு சொல்லிட்டு மக்காவுக்கு போயிட்டான். ஏன் வந்தது? வியாபார கூட்டத்தை சேஃப் பண்ணணும்னு சொன்னீங்க, வந்தோம். வியாபார கூட்டம் சேஃபா மக்கா போய் சேர்ந்துருச்சு. வேலையே இல்லை, திருப்பி நான் சண்டைக்கு போறேன்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம்? அந்த அகம்பாவம். நம்ம பலமா இருக்கிறோம், நம்ம என்ன வேண்டுமானாலும் செஞ்சிடலாம், இதை வாய்ப்பை பயன்படுத்தி முஸ்லிம்களை அழிச்சிடலாம் அப்படிங்கிற அகம்பாவத்தில் அவர்கள் வந்தார்கள். ஆனால் அல்லாஹ் அப்படியே மாற்றினான். அல்லாஹ்வின் திருத்துதர் ஒரு பக்கம் அகம்பாவம், ஒரு பக்கத்துல பணிவு, அல்லாஹ்விடத்துல மன்றாடுதல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. துவா செய்கிறாங்க, துண்டு கீழே விழுகிறது. ஹஸரத் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எடுத்து மேலே போடுறாங்க, திரும்ப கீழே விழுகுது, மேலே போடுறாங்க. அதுக்கு மேலே தாங்க முடியலை. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், போதும் என்று சொன்னார்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. கடைசியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்து விட்டு எல்லாத்தையும் ஓய்வெடுக்க சொல்லிட்டு 2 பேர் உட்காந்து துவா செஞ்சாங்க. துவா செஞ்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் குச்சி வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு ஒரு இடத்துல குத்துனாங்க. ஹாதா அபூ ஜஹிலின், ஹாதா உத்பா, ஹாதா ஷைபா. ஒவ்வொரு இடத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆங்காங்கு குச்சியை வைத்து குத்தி சில பெயர்களை, மக்காவிலிருந்து முஷ்ரிக்குடைய தலைவர்களின் பெயர்களை சொன்னார்கள். இவர்களெல்லாம் இந்த இடத்தில் இருப்பார்கள் என்று. மறுநாள் யுத்தம் முடிந்ததற்கு பின்பு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இடங்களில் அந்த இறைமறுப்பாளர்களின் தலைவர்கள் கொல்லப்பட்டு கிடந்தார்கள். மக்கா தன் இதயத்தையே இழந்து விட்டது என்று சொல்கின்ற அளவிற்கு சூழல் ஏற்பட்டது. மக்காவின் முக்கிய தலைவர்கள் எல்லாம் போயிட்டாங்க. ஜீரணிக்கவே முடியலை. என்ன நினைச்சு வந்தாங்க? ஒன்றும் இல்லாத கூட்டம், இவங்களை அழிச்சு முடிச்சுன்னு நினைச்சு வந்தாங்க. ஆனா அல்லாஹ் என்ன பண்ணுனா, அவர்களில் முக்கியமான 70 நபர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். 70 நபர்கள் கொல்லப்பட்டுட்டாங்க. 70 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். எவ்வளவு பெரிய அல்லாஹ்வே சொல்லுவோம், வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரின் வஅன்தும் அதில்லா. நீங்கள் மிக குறைந்த எண்ணிக்கையில் இருந்தீர்கள், மிக குறைவாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தான். யார் சொல்றது? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் இங்கே நமக்கு சொல்ல வர்றது, புறச்சூழல்கள் ஒரு மாதிரியா ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்படும், ஒரு மாதிரியா போய்கிட்டு இருக்கும். இதை கண்டுனா நீங்க பயந்துடாதீங்க மோமின்களே, அல்லாஹ்வுடைய உதவி மோமின்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அல்லாஹ் மோமின்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் என்று அல்லாஹ் அந்த எண்ணம் உங்களுக்கு வரணுங்கிறக்காகத்தான் இதை நடத்தினு சொல்றான். ஆமா, அல்லாஹின் பேரொருளால் மோமின்களிடத்தில், உலகளாவிய மோமின்களிடத்தில் அந்த எண்ணம் உறுதியாக அல்லாஹின் பேரொருளால் இருக்கிறது என்பதால் தான் இவ்வளவு பெரிய நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் மோமின்கள் அமைதியாக இருக்க முடிகிறது. இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலையும் சாப்பிட்றோம், தூங்குறோம், வேலை செய்கிறோம், வெளியில் போகிறோம், வர்றோம். என்ன காரணம்? அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் அந்த திடமான நம்பிக்கையை தந்து விட்டான். அவ்வளவுதான். அல்லாஹ் சொல்றான், வலிதக்கூன ஆயத்தன் லில் முஃமினீன், முஃமின்களுக்கு இது படிப்பனையாக இருப்பதற்கும், வயஹ்தியக்கும் ஸிராத்தன் முஸ்தகீமா, மேலும் உங்களுக்கு நேரான வழியை காட்டுவதற்காகவும் அல்லாஹ் இப்படி உங்களுக்கு வாக்களிக்கிறான். நேரான வழியை காட்டுவதற்குன்னு சொன்னால்
நீங்கள் இக்கட்டான நேரத்திலும் கூட அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தீர்கள். அந்த அவ்வளவு நெருக்கடியான கட்டத்திலும் அல்லாஹ்விற்கு வழிபடுவதையே நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள். அந்த அவ்வளவு நெருக்கடியான சூழலிலும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கருத்திற்கு எந்த வகையிலும் முரண்படாமல் நீங்கள் ஒத்து போனீர்கள் அல்லவா, அதை அப்படியே கேட்டு நடந்தீர்கள் அல்லவா. இதன் காரணமாக அல்லாஹ் உங்களுக்கு எப்பொழுதும் சிராத்து முஸ்தகீம் எனும் சரியான வழியைத்தான் அல்லாஹ் காண்பிப்பான். அதையும் அல்லாஹ் உங்களுக்கு அந்த உயர்ந்த வழியை தருவதற்காகத்தான் ரப்பு இத்தகைய வாக்குறுதிகளை வழங்குகிறான். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் இன்னொன்னையும், உஹ்ராலம் தக்திரு அலைஹா, இன்னொன்றையும் அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கிறான். இன்னொன்றையும் அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கிறான். உஹ்ராலம் தக்திரு அலைஹா கத் அஹாத்தல்லாஹு பிஹா, ஆனால் உஹ்ரா இன்னொன்றையும் அல்லாஹ் வாக்களிக்கிறான். லம் தக்திரு அலைஹா, ஆனால் உங்களால் அது முடிய. புறக்காரணத்தை வைத்து பார்த்தால் நீங்கள் அதை வெல்லும் நிலையில் இல்லை, ஜெயிக்க முடியாது. அத்தகைய கனிமத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு இன்னொன்றையும் அல்லாஹ் வாக்களிக்கிறான். அது எப்படிப்பட்ட வாதா அப்படின்னு கேட்டா, லம் தக்திரு அலைஹா, அதன் மீது உங்களுக்கு சக்தி கிடையாது, நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள், உங்களுக்கு சக்தி இல்லை. உங்களுக்கே தெரியும் இது நமக்கு எப்படி கிடைக்கும், நம்ம எப்படி இதை ஜெயிக்க முடியும் அப்படிங்க நினைப்பீங்க. அதையும் அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கிறான். கத் அஹாத்தல்லாஹு பிஹா, உங்களுக்கு தான் சக்தி இல்லை, அல்லாஹ் அவற்றை சூழ்ந்தவனாக இருக்கிறான். ரப்புடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் அவைகள் இருக்கிறது. இரண்டாவது, வகான அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீரா, அல்லாஹ் பேராற்றல் மிக்க, அனைத்து பொருட்களின் மீதும் பேராற்றல் மிக்கவன். அவன் என்ன நாடுகின்றானோ அதை அவன் செயல்படுத்த முடியும். ரப்பு காதிர், அல்லாஹ் பேராற்றல் மிக்கவன். அவனுடைய அவனுக்கு இயலாமை என்பது இருக்கக்கூடாத பண்பு, ஆற்றல் என்பது இருக்க வேண்டிய கட்டாய பண்பு. அவன் எப்பொழுதும் பேராற்றல் மிக்கவன். சரி, இது எதை சொல்லப்படுது? உங்களுக்கு இன்னொன்னையும் அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கிறான், ஆனா உங்களால அது முடியாது, உங்களுக்கு அதுல சக்தி இல்லை, ஆனா அல்லாஹ் உங்களுக்கு தருவான், ரப்பு அதை சூழ்ந்திருக்கிறான் என்று சொல்வது எது என்பதற்கு விளக்கம் எழுதுகின்ற பொழுது குர்ஆன் ஷரீஃபின் விரிவுரையாளர்கள் சில கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்ற பொழுது இது கைபரை பற்றி சொல்லப்படுகிறது அப்படின்னு ஒரு தகவல் சொல்வான். மேலும் இன்னும் சில பேர் இது ஃபத்ஹே மக்கா, மக்காவுடைய வெற்றியை பற்றி சொல்லப்படுகிறது. இன்னும் 2 வருஷத்துக்கு பின்னால எது கிடைச்சிரும் அல்லாஹ் மறைமுகமா சொல்றான், இதுன்னு சொல்லலையில. உஹ்ரா லம் தக்திரு அலைஹா, உங்களால் நீங்கள் வெல்ல முடியாது என்று கருதுகின்ற வெற்றிகளையும் அல்லாஹ் தருவான். எதுன்னு அல்லாஹ் சொல்லல, அது எதுவாகவெல்லாம் இருக்கலாம். ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க இது ஹைபரை பற்றி அல்லாஹ் சொல்லலாம். இன்னும் சில பேர் கத்தாதார சொல்றாங்க மக்கா, இது ஃபத்ஹே மக்கா, மக்கா உங்களுடைய கையில வரப்போகுது அப்படிங்கிற வார்த்தையாக இருக்கலாம். இன்னும் சில பேர் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ், இப்னு அபி லைலா போன்றவர்கள் இதற்கு அர்த்தம் எழுதுகின்ற பொழுது பாரிஸ் ரோம், பாரசீகத்தையும் ரோமையும் தான் அல்லாஹ் சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கந்தக்கில் ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், கந்தக்கில் அந்த பாறையை உடைக்கிற நேரத்தில் சஹாபாக்களால் முடியலை, ஒருத்தருடைய இதில் பசி முடியலை, பாறை வந்துருச்சு, ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பெருமானார் வந்தாங்க, உடைச்சாங்கன்னு வருதுல. அப்போ ஓங்கி அடிக்கின்ற பொழுது பாறை சுக்குநூறாக ஆனது, அது ஒரு வெளிச்சம் தெரிந்தது. சொன்னாங்க எனக்கு பாரசீகம் காண்பிக்கப்பட்டது, அடுத்த இன்னொரு தடவை எனக்கு ரோம் காண்பிக்கப்பட்டது. அவ பாரசீகமும் ரோமும் நமக்கு வருகிறது, நமக்கு கிடைக்க போகிறது ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இப்போ எதிரிகள் கிண்டல் பண்ணாங்க, குடிக்கிறதுக்கு கூழ் இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, வயிற்றுல கல்லை கட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, இவங்களுக்கு ரோமும் பாரசீகமும் கிடைக்க போதும். இது எப்படி சார்? இப்போ ஒரு ஸ்லோன் சொல்லுது, இன்னொரு 1 வருஷத்துல அமெரிக்கா நம்ம கைக்கு வந்துடும் சொன்னா எப்படி இருக்கும்? கிண்டல் பண்ணுவாங்களா இல்லையா? அதை விட ஆச்சரியமா கிண்டல் பண்ணாங்க, கேள்வி பண்ணாங்க. ஆனால் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எதை காண்பித்தானோ அது நடந்தது, நடந்துச்சு. கொஞ்ச நாட்கள், சில ஆண்டுகள்லேயே நடந்தது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கொடுத்தான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திற்கு சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் பாரசீகம் முஸ்லிம்களுடைய கையில் வந்தது. 2,70,000 சதுர மைல்கள் வரைக்கும் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் முஸ்லிம்களுடைய ஆளுகைக்கு வந்து விட்டது. இஸ்லாமிய வரலாறு. சில பேர் சொல்றாங்க இது பாரசீக ரோமுடைய வெற்றியை சொல்லப்படுகிறது. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் சொல்கின்ற பொழுது
ஹிய குல்லு ஃபத்ஹின் வ கனீமத்தின் அலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரை வரக்கூடிய மூமின்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வெற்றிகளையும் எல்லா விதமான போர் செல்வங்களையும் இது கூறுகிறது என ஹஸரத் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார்கள். இதே கருத்தில் இன்னும் பல பேர் சொல்றாங்க. இது எல்லா விதமான இதுக்கு பின்னால் வரக்கூடிய வெற்றிகள் அனைத்தையும் குறிக்கும் அப்படின்னு. முக்கியமா ஃபத்ஹ் மக்காவாக இருக்கட்டும், சாதாரணமான வெற்றி அல்ல, பிறந்த ஊர் தான். ஈமானோடு வாழ்றதே கஷ்டங்கிறதுனால துரத்தப்பட்டு மக்காவுக்கு மதீனா ஷெரீஃபுக்கு போக வேண்டிய நிலை. எண்ணி 8 ஆண்டுகள்ல மீண்டும் மக்காவிற்கு வந்து ஆட்சியாளர்களாக வர முடியும் என்பது கற்பனை கேட்டாது. திருப்பி ஊர்ல வந்து தங்கிக்கிறதுங்கிறது வேற. நீங்க ஒரு இடத்துல அகதிகளாக அந்த மக்கள் தங்களுடைய ஊரை விட்டு போயிருக்காங்கன்னா மீண்டும் இந்த நாட்டுக்கு வாங்க, நீங்க குடியிருந்துக்கங்கன்னு சொல்றது வேண்டுமானா ஓரளவு பரவாயில்லதாக இருக்கலாம். மீண்டும் தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்புகிறார்கள். எதிரிகள் இருக்கின்ற நிலையே திரும்புகிறார்கள். திரும்பியது மட்டுமல்ல, அந்த பகுதியின் ஆட்சியாளராக அல்லாஹ் ஆக்குகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றான், லம் தக்திரு அலைஹா, நீங்கள் சக்தி பெறாத இன்னொன்றையும் அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கிறான். இது நீங்க நினைச்சு பார்க்காதது அல்லாஹ் உங்களுக்கு தருவான். ரோமம் பாரசீகமும் நீங்க நினைத்து பார்க்காதது அல்லாஹ் அதன் மீது உங்களுக்கு ஆதிக்கத்தை தருவான். இப்படி மோமின்களுக்கு அவர்கள் நினைக்காத, அவர்கள் சக்தி பெறாத, வெளிப்படையாக பார்த்தால் அவர்களால் இயலாததை கூட அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா உங்களுக்கு தருவேன் என்று ரப்பு வாக்குறுதி அளிக்கின்றான். வகான அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீரா, நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தின் மீதும் பேராற்றல் மிக்கவராக இருக்கின்றான். இதை சொல்லிட்டு அல்லாஹ் இன்னொரு தகவலை இங்கே சொல்றான், வலவ் காத்தலக்குமுல்லதீன கஃபரு, இறை மறுப்பாளர்கள் உங்களோடு சண்டை செய்தால் லவல்லவுல் அதுபார், அவர்கள் பின்வாங்கி ஓடுகின்ற நிலை ஏற்பட்டிருக்கும். சும்மலா இஜ்தூன வலியம் வலா நஸீரன், தங்களுக்கு அவர்கள் பொறுப்பாளர்களையோ எத்தைய உதவியாளர்களையோ அவர்கள் பெறமாட்டார்கள். மூமின்களுக்கு அல்லாஹ் சுபச்செய்தி அளிக்கின்ற விதத்தில் இதை சொல்கிறான். மூமின்களுக்கு சுபச்செய்தி. குறிப்பாக அங்கேயும் ஹுதைபியாவில் சண்டை நடந்திருந்தால் அல்லாஹ் மூமின்களுக்கு வெற்றியை தான் தந்திருப்பான். அதை அல்லாஹ் மறைச்சு சொல்றான். பின்னாடி ஒரு வசனம் வருகிறது, எதனால அல்லாஹ் சண்டையே நடக்க விடாம ரப்பு பாதுகாத்தான் என்பதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் அடுத்த வசனங்கள் வரும். இங்கே அல்லாஹ் சொல்றான், அப்படி அவங்க வந்து உங்கள்கிட்ட சண்டை போட்டிருந்தா ஜெயிப்பது நீங்களாகத்தான் இருந்திருப்பீர்கள். வலவு காத்தலக்கும் அல்லதீன கஃபரு, இறை மறுப்பாளர்கள் உங்களோடு சண்டை செய்வார்களேயானால் லவல்லவுல் அதுபார், அவர்கள் கண்டிப்பாக பின்னோக்கி ஓட வேண்டியது இருந்திருக்கும். சும்மலா யஜிதூன வலியம் வலா நஸீரன், அவர்கள் தன்னுடைய உதவியாளர் தனக்கு எந்த வகையிலும் உதவி செய்யக்கூடிய யாரையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அது சான்ஸ் இல்லை. மூமின்களுக்கு இது சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல, உலக மூமின்களுக்கு அல்லாஹ் சுப செய்தி சொல்றான். முஷ்ரிக்கீன்கள் உங்களோடு சண்டைக்கு வருகின்ற பொழுது அல்லாஹுடைய உதவி அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா தன்னுடைய ரசூலுக்கும் தன்னுடைய அடியார்களான மோமின்களுக்கும் அல்லாஹ் கண்டிப்பாக உதவி செய்வான். இறை மறுப்பாளர்கள் புறமுதுகிட்டு ஓடுவார்கள், அஞ்சுவார்கள். அவர்களுக்கு எத்தகைய உதவியும் கிடைக்காது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் உண்மை மோமின்களுக்கும் அவர்கள் எதிராக போரிட்டவர்கள். எனவே அல்லாஹ்வுடைய உதவி மோமின்களுக்குத்தான் இருக்கும், மோமின்கள் ஜெயிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னைக்கு ஆனால் இதில் என்னன்னு கேட்டால், மோமின்கள் எதிர்த்து நிற்கணும். இறை மறுப்பாளர்கள் உங்களிடத்தில் சண்டைக்கு வந்தால் நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள்னு சொன்னால், சண்டைக்கு வந்தால் ஜெயிப்பீர்கள். சண்டைக்கு வரலைன்னா பரவாயில்ல, சண்டைக்கு வந்துட்டான்ல, வந்த பின்னாடி வீட்டில் உட்காந்துக்கிட்டே ஜெயிச்சிட்டோம்னு சொல்ல முடியுமா? நீங்களும் அவர்களோடு சண்டை செய்ய வேண்டும், சண்டை செய்யணும், அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அதில் தான் பிரச்சனை இருக்கு. சண்டை செய்கிறதா வேணாமா? வேணாம். இன்னைக்கு இருக்கிற அரபு நாடுகள் எல்லாம் பயந்துக்கிட்டு அப்படி இப்படியே இருக்கு. அவனை கூட்டிகிட்டு வந்து நடுவில் உட்கார வச்சு எனக்கு பாதுகாப்பு கொடுன்னு அவனையே பாதுகாத்துக்கிற முடியலை. நம்மளை எங்கே பாதுகாக்கிறது? இப்போ தான் உண்மை தெரியுது. சரி, இப்போ ஈரானில் ஷியா முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, ஷியா முஸ்லிம்கள்னு சொல்லுவோம். அக்கீதா ரீதியாக ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு, நம்ம அதுக்குள்ளே போகலைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வெளிப்படையாக பார்த்தால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், ரசூலை ஏற்றுக்கொண்டவர்கள்ங்கிற அடிப்படையில் ஈமான் உள்ளவங்கன்னு சொல்லுவோம் வெளிப்படையாக. இப்போ இவங்க ஸ்ட்ராங். என்ன பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு? ஒன்றும் இல்லை. கடந்த 40 ஆண்டுகளாக அவ்வளவு தடைகள். அந்த மக்கள் சாப்பிடுவதே பெரிய விஷயம், உயிரோடு வாழ்வதே பெருசு. அவ்வளவு பொருளாதார தடைகள் எல்லாம் வச்சிருந்தானுங்க.
ஆனால் அவங்க சாப்பிட்டாங்களோ இல்லையோ எவ்வளவு பெரிய மிலிட்ரி இராணுவ ரீதியாக எவ்வளவு தயாரிப்பில் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுகிற இந்த செகண்ட்ஸ் வரைக்கும் மிரட்டி இப்படியாவது மிரட்டியே பணி வச்சு நினைக்கிறான். அட்ஜஸ்ட் பண்றதுக்கு வழியே கிடையாதுங்கிறான். நாமளே பல கட்டங்களில் நினைச்சிருக்கோம், ஏதாவது ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டா பிரச்சனை குறையுமே, அப்பாவி மக்கள் பாதுகாப்பாகிறாங்கன்னு நினைச்சிருக்கோம். ஆனா அவங்க அட்ஜஸ்ட் பண்றதுக்கு தயாராகவே இல்லை, அட்ஜஸ்ட் பண்ண தயாராகவே இல்லை. இன்னைக்கு ஒன்னு அடிச்சா 3 தடவை திருப்பி அடிக்கிறான். இந்த திருப்பி தாக்குதல் ஏன்னா நீ சண்டைக்கு போகக்கூடாது, அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. உங்களிடத்தில் அவர்கள் சண்டை செய்ய வந்தால் வலவு காத்தலுக்கும் உள்ள வார்த்தை பார்த்தீங்களா, நீங்கள் சண்டை செய்தான்னு சொல்லல, வலவு காத்தலுக்கும் உள்ளதீன கஃபரு, இறைமறுப்பார்கள் உங்களோடு சண்டை செய்ய வந்தால் லவல் அதுபார், பின்னோக்கி ஓடுகின்ற நிலை ஏற்படும். இத அல்லாஹ் இன்னைக்கு கூட ரப்பு வெளிப்படையா காமிக்கிறான். பிரம்மாண்டமிக்க சக்தி நினைச்சுக்கிட்டவனுங்க என்னடா மண்டையை கொடுத்து மாட்டிக்கிட்டமேன்னு சொல்லி நினைக்கின்ற அளவிற்குண்டான ஒரு சூழல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதை இந்த வசனத்தின் வழியாக தன் அடியார்களான மோமின்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய மோமின்களுக்கு சுப செய்தியாக அல்லாஹ் சொல்கிறான். இறை மறுப்பார், இது எல்லாரும் நம்ம மனசுல வைக்கணும். இறை மறுப்பார்கள் உங்களிடத்துல சண்டைக்கு வந்து நீங்க அதை எதிர்த்து நின்றால், அது ஒரு தெருவுக்குள்ள இருந்தாலும் சரி, ஒரு ஊரில் இருந்தாலும் சரி, ஒரு நாட்டில் இருந்தாலும் சரி, உலகளாவிய சக்தியாக இருந்தாலும் சரி, அவன் உங்கள்கிட்ட வம்புக்கு வந்து எதிர்த்து நீங்கள் நிற்பீர்களே ஆனால் அது குஃப்ரு, இது ஈமான். இந்த பலம் வேறு, கிட்டத்தில் நிற்க முடியாது, ஓடுகின்ற நிலை தான் ஏற்படும். லவல் அதுபா சும்மலா இதுன வலியம் வலா நசீரன். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்னு தெரியுமா? சுன்னத்தல்லாஹி அல்லதி கத் ஹலத் மின் கபில், என்னுடைய சுன்னத்து இதுதான், என் அடியார்களான மோமின்களுக்கு உதவி செய்வதுதான் என்னுடைய சுன்னத். சுன்னத்தல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வழிமுறை, அல்லாஹ்வின் நடைமுறை. கத் ஹலத் மின் கபில், இதற்கு முன்பும் இப்படித்தான் இருந்திருக்கிறது. வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா, அல்லாஹ்வுடைய சுன்னத்திற்கு நடைமுறைக்கு மாற்றத்தை நீங்கள் ஒருபோதும் பார்க்க மாட்டீர்கள், கிடைக்காது. அப்ப என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாலும் அப்படித்தான், இப்பவும் அப்படித்தான், கியாமத் நாள் வரை அப்படித்தான். பிரச்சனை நம்ம தயாராகிறோமா இல்லையாங்கிறது தான் ப்ராப்ளம். சுன்னத்தல்லாஹி அல்லதி கத் ஹலத் மின் கபில் வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா. இதனுடைய விரிவுரையில் விளக்கம் எழுதுகின்ற பொழுது எழுதுவார்கள், குஃபரும் ஈமானும் ஒன்றுக்கொன்று மோதி கொள்மையானால் அல்லாஹ்வுடைய உதவி ஈமானுக்குத்தான் கிடைக்கும். சத்தியமும் அசத்தியமும் மோதி கொள்ளுமானால் அல்லாஹ்வுடைய உதவி சத்தியத்திற்குத்தான் கிடைக்கும். எப்படி பத்ர்ல கிடைச்சதோ, முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தும் அல்லாஹ் வெற்றியை தந்தானோ, இதை போன்றுதான் காலத்திற்கும் அல்லாஹ்வுடைய பேருதவி கிடைக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மோமின்களான அடியார்களுக்கு அல்லாஹ் இதை சுப செய்தியாக கூறுகிறான். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மேலும் இந்த வசனங்களில் நாம் இன்னும் எவற்றையெல்லாம் விளங்க வேண்டுமோ புரிய வேண்டுமோ அவற்றை விளங்குவதற்கும் புரிவதற்கும் அதில் கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை ஏற்று நடப்பதற்கும் வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. வா ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதஹு வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிக சய்யிதனா ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم حق قدره ومقداره صلاة دائمة بدوام ملك الله. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام. وحينا ربنا بالسلام وأدخلنا برحمتك دار السلام. وتعاليت ربنا يا ذا الجلال والإكرام. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان واجعلنا من الراشدين. اللهم اجعلنا من أهل ولايتك في الدنيا والآخرة. اللهم ربنا اغفر وارحم وأنت خير الراحمين. وصل وسلم على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم.
صدق الله العظيم.